ஸோ வண்டி பெரியாருக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லித்தரேன். இப்போவும் நீங்க எல்லாரும் இதை கேட்கறதுக்கு வந்ததுக்காக உங்களுக்கு நான் தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றி செலுத்துறேன். ஆமென். வேகமா வசனத்துல கடந்து போலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். ஹல்லேலூயா. இனிமே செஷன்ஸ் எவ்ரி 45 மினிட்ஸ் பிரேக்ல இருக்கும். செஷன்ஸ் எவ்ரி 45 மினிட்ஸ். ஓகே, அடுத்த டாபிக் மாறும். ஸோ நீங்க ப்ரிப்பேர்டா எவ்வளவு சீக்கிரமா அதை நீங்க எடுத்துக்கிறீங்கிறது உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். நான் என்னன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இங்க முன்னாடி இருக்குது அப்படின்னா பின்னாடி என்ன சத்தம் நடந்தாலும் நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க நான் நம்புறேன் நான். ரைட் இல்லையா? நீங்க ஐயோ உங்க பேசுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே சொல்லி நீங்க திரும்பி எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அங்க இருக்குது. சரியா? அதனால தயவு செய்து நம்ம கான்சென்ட்ரேஷன் அங்க வச்சுப்போம், நம்ம தளர விட வேண்டாம். ஹல்லேலூயா, ஆமென். சரி, ரைட், ஓகே. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். சோ இங்க இருந்துதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு செஷன் ஏன்னா நம்ம இங்க இருந்தா வந்தோம், கிறிஸ்துக்குள்ள வந்தது நம்ம கிறிஸ்துவன் சொல்ல தொடங்கின நாள் எங்கன்னா இந்த நாள்ல இருந்து தான். எந்த நாள்? நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்த நாள்ல இருந்து. ஆமென். சரி, நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இது இங்கிலீஷ்ல பாக்குறேன். therefore if any man be in Christ, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். இங்கிலீஷ் என்ன சொல்றது? if any man. என்ன அர்த்தம்னா எவனாகிலும். ரைட்டாங்களா? ஓகே, இஃப் எனி மேன். இங்க நான் பிப்ளிக்கல் டிரான்ஸ்லேஷன், ஐயா பாஸ்டர் ஐயா இங்க வந்திருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நிறைய பிப்ளிக்கல் டிரான்ஸ்லேஷன்ஸ் நாங்க காமிப்போம். நம்ம என்னதான் நம்ம தமிழ் பைபிள்ல படிச்சிருந்தாலும், என்னதான் நம்ம ஒரே விதமான ஆங்கில பைபிள்ல படிச்சிருந்தாலும் அதனுடைய அர்த்தங்கள் வெவ்வேறு. ஏன்னா ரியல் டிரான்ஸ்லேஷன் எபிரேயர் மொழியிலையும் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்ட டிரான்ஸ்லேஷன்ல இருந்து இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணப்பட்ட வெர்ஷன்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறோம். சோ பி ப்ரிப்பேர்ட் டு கெட் ஷாக்ட். அதாவது நீங்க ஆயத்தமாங்க ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருந்த வசனங்களுடைய தன்மை ஒரு சில நேரத்துல பயங்கரமான ஆழமான தன்மையா மாறப்போகுது. ஆமென். நாங்க காட்ட போறோம், வசனத்திலிருந்தே தான் காட்ட போறோம், உங்க வேதத்திலிருந்து தான் காட்ட போறோம். ஹல்லேலூயா, ரைட். சரி, இப்படி இருக்க ஒருவன், அதாவது எவனாகிலும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? புதிய சிருஷ்டியா இருக்கிறான். புதிய சிருஷ்டி. சோ அப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்? புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். இந்த சிருஷ்டி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிருஷ்டிகரால நம்ம ஆண்டவராக தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையே, நாம தாயின் கருவிலே ஆண்டு நம்ம தெரிந்து கொண்டாரே. இப்ப இது என்ன ஒரு புதிய சிருஷ்டி? இது என்ன ஒரு புது கிரியேஷன்? நம்ம முதல்ல கிரியேஷன் உண்டாயிடுச்சு. ஆதாமுக்குள்ள உண்டானது போலவே நம்மளும் ஆண்டருக்குள்ள உண்டாயிட்டோம். அப்ப இது என்ன ஒரு புதிய சிருஷ்டி? இந்த சிருஷ்டி யார் தெரியுமா? இந்த உலகத்துல இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு சிருஷ்டி. இந்த உலகத்துல இது வரைக்கும் உண்டாகாத சிருஷ்டி. அதனாலதான் புதிய சிருஷ்டி. ஏன்னா மெடிசன், சயின்ஸ் எங்க பார்த்தாலும் நீங்க சொல்வீங்க, ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு என்ன சொல்வீங்க? a new creation, we have found a new thing. ஒரு என்ன சொல்றது, ஒரு டெக்னாலஜி, a new technology. இதுவரைக்கும் கேள்விப்படாத டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆமென். கரெக்டா? அதே மாதிரி நாங்க சயின்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா ஸ்பீசிஸ் சொல்லுவோம், நியூ ஸ்பீசிஸ். உண்மையான டிரான்ஸ்லேஷன் இது கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ்ல மாத்தினா we are a new species. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய ஜந்துவா இருக்கிறான். ஸ்பீசிஸ், புரியுதுங்களா? ஸ்பீசிஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ. இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இன்ன வரைக்கும் கடலின் ஆழத்துல இருக்கிற அநேக காரியங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசு புதுசுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்க அதோட டிஎன்ஏ பத்தி எந்த ஒரு ஹிஸ்டரியும் கிடையாது, அதை குறிச்சு எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது. ஆனா நாங்க புதுசா கண்டுபிடிச்சுக்கிறோம். எஸ், அது பேர் தான் நியூ திங். அதுதான் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. இந்த பைபிள்ல தேவ வார்த்தை நம்மளுக்கு சொல்லுது, நம்ம எப்படியா இருக்கிறோமா? புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். உங்களை போலவும் என்னை போலவும் இதுக்கு முன்னாடி இந்த உலகம் கேட்டிராத, கண்டிராத, கேள்விப்பட்டிராத விஷயம்தான் இந்த நியூ கிரியேஷன். இப்ப என்னை போல இந்த உலகத்துக்கு முன்னாடி யாரும் இருந்தது கிடையாது, எனக்கு அப்புறமே யாரும் இருக்கப்பட கிடையாது. உங்களை போலவும் ஒவ்வொருத்தரை போல உங்களுக்கு இந்த உலகத்துக்கு முன்னாடி யார் இருந்தது கிடையாது, உங்களுக்கு அப்புறம் வரப்போறது தெரியலாம். கைரேகை தெரியும், டிஎன்ஏ தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் நிறைய மெசேஜ். we are completely a new creation, unheard of.
கேள்விப்பட்டிராத ஒரு சிருஷ்டி. கேள்விப்பட்டிராத ஒரு சிருஷ்டி. எப்படி கேள்விப்பட்ட? என்னை பத்தி என் குடும்பத்துக்கே தெரியுமே, என்னோட வாழ்க்கையை பத்தி என் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியுமே. இல்ல, நீங்க என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள கால வைக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அடைக்கலம் புகுறீங்களோ, அன்னையில இருந்து நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கீங்க. இந்த புதிய சிருஷ்டிக்கு நான் இன்னொரு நல்ல பேர் என்ன சொல்லுவேன் தெரியுமா? சூப்பர்மேன் அப்படிமே. நான் சூப்பர்மேன், ரைட்? சூப்பர்மேன். ஏன்னா சூப்பர்மேனுக்கு என்னென்ன நிறைய பவர்ஸ் உண்டு. பறப்பாரு, அவர் எதனாலும் தகர்ப்பாரு, எதனாலும் தூக்கி எறிவாரு, கண்ணாலேயே எக்ஸ்ரே விஷன் வச்சு பாப்பாரு, காண முடியாதத கண்களால பார்க்க முடியும். சூப்பர்மேன், கரெக்ட் தானே? இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சூப்பர்மேன் தான். அந்த சூப்பர்மேன் வேணா ஒரு காமிக் புக்ல இருக்கலாம், ஒரு குழந்தைகளுக்காக ஒரு சித்திரமா அமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வேத வசனம் நம்மள அப்படிப்பட்ட ஆளாதான் வச்சுக்குது இன்னைக்கு. ஏன்னா இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், சாவுக்கு ஏதோ யாரும் கொடுத்தாலும் அது சேதப்படுத்தாது. ஒரு சூப்பர்மேன் குடிச்சா அவனுக்கு ஒன்னும் ஆகாது. கரெக்ட். நம்ம படத்துல பாத்துக்கிறோம், கார்ட்டூன்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், ஏன் நம்ம சினிமா படத்தை ஹீரோஸ் கூட செஞ்சு பாத்துக்கிறோம் நம்ம. ஆனா இது உண்மையாகணும்னா இது இது உண்மையா நடக்கிறதுக்கு வழியே கிடையாது. கரெக்ட் தானே? எந்த மனுஷனாலும் அது சாத்தியம் கிடையாது. சாவுக்கு ஏதோ யாரும் கொடுத்தாலும் அதை சேதப்படுத்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது எந்த மனுஷனாலும் சாத்தியம் கிடையாது. ஒரு வியாதியை சுகப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷனால முடியுமா? முடியாது. ஒரு பிசாச பிசாசு தெரிஞ்சுக்கிறதுக்கே முடியாது, அதை துரத்துறதுக்கு உங்களுக்கு முடியுமா மனுஷனால? முடியாது. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த புதிய சிருஷ்டி என்ன பண்ணுவானா, இவ எல்லாத்தையும் செய்ய போறான்னு. அப்ப நீங்கள் நானும் ஒரு சூப்பர்மேன். ஹல்லேலூயா. ஒரு சூப்பர்மேன். a new creation, a new being, a new species, the unheard of. யாரும் கேட்டிராதது. நீங்க நினைக்க வேண்டாம், இத்தனை நாள் நான் இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருந்தேன், இவ்வளவு நாளா நான் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறேன். நோ, கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க மத்தவங்கள ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க. இல்ல, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இயேசு ஒருத்தர் தான். அதனால நம்ம இது வரைக்கும் நம்ம டிஎன்ஏ, நீங்க இது ஏஜி சர்ச் தானே? அது ஆக்சுவலா எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தெரியாது. ஓகே, இது ஏஜி சர்ச் அப்படின்னா நம்ம ஏஜி சர்ச்சோட டினாமினேஷன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா சர்ச்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ராங், ரைட்? ஆனா you don't have to live by that because you are a new creation. உங்களுக்கு அந்த லாஸ் கிடையாது. you have something special, something new. உங்களுடைய எபிலிட்டி குறைக்கப்பட்டு போகுதுல, உங்களுடைய எபிலிட்டி குறைக்கப்படல, கம்மி பண்ணல. நீ இவ்வளவுதான் பண்ண முடியுங்கிறதுக்கு அளவுகோல் எந்த மனுஷனும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. because you are a superman. சூப்பர்மேன். எஸ், இது குறித்து நான் ரொம்ப அதிகமா தியானிக்கிறது உண்டு. இந்த என்னதான் நான் ஆண்டுக்குள்ள வளர்ந்து போய் நிறைய காரியங்கள ஆழங்களை போனாலும் எனக்கு இந்த நியூ கிரியேஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் மாத்துச்சு. தட் இஸ் த பேசிக் திங். இந்த மெசேஜ் தான் என்ன மாத்துச்சு. இந்த மெசேஜ் தான் எனக்கு கிறிஸ்துக்குள்ள யாருன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. கிறிஸ்து நிறைய செஞ்சுக்க கேள்விப்பட்டேன். பட் இந்த நியூ கிரியேஷன், இந்த வசனத்தை அடுத்த மீதி பாதி போறப்ப உங்களுக்கு தெரியும். இந்த நியூ கிரியேஷன், அந்த புதிய சிருஷ்டி, நான் ஒரு புதிய சிருஷ்டி. என்னோட டிஎன்ஏ மாறுனது எப்போ? கிறிஸ்துவுக்குள்ள வந்தப்போ. அப்ப என்ன அர்த்தம்? என்ன தாய் தகப்பட்டிருந்து நான் பெற்றுக்கொண்ட அதே கோட்பாடுகள், டிஎன்ஏஸ், அதே ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏஸ். எங்க அப்பா அம்மாவோட கேரக்டர் தான் எனக்கு இருக்கும், உங்க அப்பா அம்மாவோட கேரக்டர் தான் உங்களுக்கு இருக்கும். கரெக்ட் தானே? அதோட மிக்சர் தான், ரைட்? we have the same character. ஓகே, அதே மாதிரி என்ன இருக்கும்? டிஎன்ஏல தான் வியாதி இருக்குது. ஆமென். என்னது? கேன்சர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. இதெல்லாம் உங்க டிஎன்ஏல தான் இருக்குது, வேற எங்க இருந்து வரல. கரெக்டுங்களா? எல்லாம் நம்ம உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இந்த உண்மை தெரியுமா இல்லையா? டயபெட்டிஸ் பத்தி, ஹைப்பர் டென்ஷன், பிபி பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரைட். சோ ஒரு கிறிஸ்துவுக்குள் வந்துட்டான்னா இப்ப என்ன ஆகுதுன்னு பாப்போம். he is a new creation. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இந்த பழையவைகள் தான் இப்ப நான் சொன்னதெல்லாம். நான் இன்னும் பாவத்துக்குள்ள வரல. உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நீங்க என்ன பாவம் பண்ணீங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்ததை பத்தி இல்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் இன்சைட், த ரியாலிட்டி. உங்க டிஎன்ஏ உங்களால மாத்த முடியுமா? நீங்க பாவத்தை வேணா மாத்தலாம், லைக் பாவம் செய்யாம இருக்க உங்களால முடியும். ஆனா உங்க டிஎன்ஏ மாத்த முடியுமா? முடியாது. உங்களோட ஹெரிடிட்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் மாத்த முடியுமா? உங்க பரம்பரையா உங்க வந்துட்டு இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மாத்த முடியுமா? முடியவே முடியாது. அந்த ஃபீச்சர்ஸ் உங்களால மாத்த முடியுமா? முடியாது. பட் God is telling something here. என்ன சொல்றேன்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்குள் உண்டாகிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க
உங்களுடைய பெற்றோருடைய அந்த வியாதிக்கு அடிமையா இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா, நீங்க டயபெட்டிஸ்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் என்ன ஆகுது, பழையவர்கள் என்ன ஆயிடுது, எல்லாம் ஒளிந்து போயின. இட்ஸ் கான், இட்ஸ் தி பாஸ்ட் டென்ஸ். அங்க சொல்லுதா இனிமே ஒளிந்து போகும் என்று சொல்லவில்லை. என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஒளிந்து போயாச்சு. ஹல்லேலூயா. திஸ் இஸ் சம்திங் குட். உங்களுக்கு நான் இது உங்களுக்கு செய்தியா சொல்லல, இது நான் உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லல, உங்களுக்கு நான் ஆசீர்வாதமா சொல்லல. நான் என்ன சொல்லனா, நீங்க யாருங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதத்தான் இந்த வேத வசனம் சொல்லுது. நீங்க யாரு, நான் ஒரு புதிய சிருஷ்டி, எனக்கு பழையவைகளே கிடையாது. ஆமென். இதுக்கு முன்னாடி பாவம் இருந்துச்சு, இனி இயேசுக்குள்ள வந்துட்டானா பாவம் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் வியாதியில இருந்தேன், இதுக்கப்புறம் சொல்லுங்களேன் பாப்போம், இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னா, நம்மளோட ஜெனடிக்கல் டிஎன்ஏ மாறிடுச்சு. இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கின அந்த வித்து மாறி நம் தேவனுடைய, ஹல்லேலூயா, நம்ம தேவனுடைய வித்தா மாறிட்டோம். வேத வசனம் சொல்லுது, நீங்க ஆபிரகாமின் வித்தா இருக்கிறீர்கள் என்று. We are the seed of Abraham. We belong to God. இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு, நம்ம அப்பா அம்மாக்கு நம்ம மேல இருக்கிற அதிகாரத்தை விட ஆண்டவருக்கு நம்ம மேல இருக்கிற அதிகாரம் தான் அதிகம். அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவங்க they are just a carriers. அவங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக அவங்க எடுக்கப்பட்டாங்களே தவிர, இப்போ நம்ம தேவனுடைய சந்ததியா இருக்கிறோம். நம்ம கம்ப்ளீட்டா, நீங்க நினைக்க வேண்டாம் ஆனாலும் நான் உலகத்துல இருக்கிறேன். நோ, பைபிள் சேஸ் நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. இயேசு சொன்னாரு, நான் இந்த உலகத்தார் அல்ல போல இவர்களும் இந்த உலகத்தார் அல்லன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட we cannot still suffer according to this world. நம்ம இன்னும் இந்த உலகத்தின் பிரகாரமா நம்ம பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் அல்ல. புரிஞ்சுதா? ரைட். சரி, பழையவைகள் என்னாச்சு, ஒளிஞ்சு போயிடுச்சு. அடுத்து எல்லாம் கொஞ்சம் புதிதாச்சும் போட்டிருக்குதா, போக போக புதிதாக போட்டிருக்குதா, எல்லாம் புதிது. இட்ஸ் கம்ப்ளீட், டன். ஹல்லேலூயா. இட்ஸ் கம்ப்ளீட், இட்ஸ் நோ மோர். இனிமே கிடையாது. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், இனிமே நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்க போறதே கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. எங்க இது என்கிட்ட பைபிள்ல ஐபேட் தான் இருக்குது, பைபிள் இதுக்கு அங்கதான் இருக்குது உங்களுக்கு. எவ்ரிதிங் இஸ் given to you. It is our choice. If you choose that, நீங்க நம்மளுடைய தெரிந்து கொள்ளுது, நம்மளோட it is our நம்ம ரைட், நம்ம தெரிந்து கொள்றோம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் நம்ம உரிமை, இந்த வசனம் எனக்கு உரிமைன்னா அந்த வசனம் உங்களுக்கு தான். எனக்கு இந்த வசனம் எனக்கு உரிமைனா அது உங்களுக்கு தான். ஏன்னா அதான் இங்க இருக்குது. ஆண்டவர் கொடுக்க போறது அல்ல எழுப்புதல், உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர போறதா எழுப்புதல். ஏன்னா இதுதான் எழுப்புதல். என்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்களோ, you have been revived forever. நீங்க you have been transformed forever. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலை. வேத வசனத்துல கண்டுபிடிக்க வேண்டியது. நீங்க புதிதாக கண்டுபிடிக்க போறல, இருக்கிறதா கண்டுபிடிக்க போறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க அதை தான் சொல்ல வந்திருக்கிறோம். 2 நாளா நாங்க சொல்ல போறது ஒண்ணுதான். என்னன்னா, you are complete in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நாம் நிறைவாக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கொஞ்சமா இல்ல ஆண்டர் பாப்பாரு, போக போக ஆண்டர் கொடுப்பாரு. இல்லவே இல்ல. ஆண்டர் போக போக கொடுக்கிறவரா இருந்தாருன்னா அவருக்கு மனுஷன் என்ன சொல்றாங்க, பட்சபாதம் பாக்குறவரா இருப்பார். எனக்கு ஒரு மாதிரியும் உனக்கு ஒரு மாதிரியும் உனக்கு ஒரு மாதிரி எனக்கு இவனுக்கு ஒரு மாதிரி கொடுக்கிறவரா இருப்பார். இன்னும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் ஒரே அளவுதான், ஒரே மாதிரிதான் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறார். இது உன்னோட சாம்பத்தியத்தனம் எடுத்து பயன்படுத்துறதும் பயன்படுத்தாத இருக்கிறதும். ஆனா அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, சூஸ் லைஃப்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு எப்பவுமே ஹிண்டிங் கொடுத்துருவாரு. நீதிக்கு ஜீவனுக்கு ஏதுவான வழி இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான வழி இருக்குது, கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறமும் கூட. ஆனா ஆண்டவர் சொல்ல, சூஸ் லைஃப், ஜீவனை தேர்ந்தெடுங்கன்னு ஆண்டவர் காட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அச்சாணியும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. வேத வசனமாகிய நம்மளுடைய கண்ணாடியே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம முகத்தை பாக்குறது போல வேத வசனத்தை பாக்குறோம். இந்த வேத வசனம் என்ன பாக்குறோம், நம்மளுடைய சாயலை பாக்குறோம். அந்த சாயலாகவே தான் நாம் மறுரூபமாகிறோம். புரியுதா உங்களுக்கு? சோ அப்படி மறுரூபம் ஆகிற போது நாம் அவரை போலவே சாயல் உள்ளவர்களாக இருக்கிறோம். இதுதான் ரியாலிட்டி. இட் இஸ் நாட் லைக் நான் இனிமே பாவத்துல நான் இன்னும் கஷ்டப்படுவேன், இன்னும் பாவத்தை இன்னும் கத்துக்க வேண்டிய தூரம் அதிகமா இருக்குது, இன்னும் நான் என் வாழ்க்கையில செழிப்புக்குள்ள போகணும், இன்னொரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ வரணும், ஒரு ஆசீர்வாதம் எழுப்புதல் வரணும், அதுக்கப்புறம் தான் நான் போகணுங்கிறது கிடையவே கிடையாது. இட் இஸ் அப் டு யூ. வேத வசத்தை கையில வைத்திருக்கீங்களே, இது உங்களுடைய அதிகாரம், இது உங்களுடைய
ஆசீர்வாதம். இது நீங்க தான் பொறுப்பு. God is not responsible for your prosperity. God is not responsible for your poverty. God is responsible for giving his word to you. அதாவது தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது தமிழ் ப்ளீஸ், உத்தரவாதி கிடையாது. உங்களுடைய ஏழ்மைத்தனத்துக்கும் உத்தரவாதி கிடையாது. ஆனா அவர் எதுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறாருன்னா, அவருடைய வார்த்தைக்கு அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்ததுக்கு அவர் உத்தரவாதம் கொடுக்கிறாரு. நான் கொடுத்துட்டேன், நான் செஞ்சுட்டேன், நான் முடிச்சுட்டேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்தம் வர, ஒரே ஒரு என்னது பாக்கி இருக்குதுன்னா, நான் வர போறேன், அவ்வளவுதான். அவர் வரட்டும். சரி, இங்க ஆண்டரோட வருகைக்காக எல்லாரும் யாராவது வருத்தத்தோட கஷ்டத்தோட இருக்கிறோமா? Don't be afraid of his second coming. நிறைய பேர் பயம் படுத்தலாம் அவங்கள ரெண்டாவது வருகைக்கு. யாருக்கு பயம்னா அவிசுவாசிகளுக்கு, விசுவாசிகளுக்கு அல்ல. ஆனா ஏன் சபையில சொல்லப்படுதுன்னா, சபையில எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கனால சொல்லப்படுது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. சோ டோன்ட் டேக் இட், எல்லா மெசேஜும் எனக்கு தான் எடுத்துக்காதீங்க. ஆண்டரோட ரெண்டாவது வருகை உங்களுக்கு நம்மளுக்கு கவலையே கிடையாது. நம்ம சந்தோஷமா தேவன முகமுகம் தரிசிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆனா எங்க யாருக்கு கஷ்டம்? இயேசு தெரியாதவங்களுக்கு கஷ்டம். அப்ப அதை கேட்டு நீங்க என்ன பண்ணணும்? பதறி அடிச்சு ஓடி போய் ஊழியத்தை பார்க்கணும். அதுதானே வேலை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் வரான, அந்த விஷயத்தை கேட்டியா? அந்த நிலநடுக்கத்தை கேட்டியா? நான் கேட்க மாட்டேன், நான் அதை பத்தி பயப்பட மாட்டேன். எங்க அழிவு வந்தாலும், அதாவது பயப்பட மாட்டேன்னு சொன்னதை தவிர அதை பத்தி நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. நான் பயப்பட மாட்டேன், எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. ஐ டோன்ட் கேர் as long as I preach the gospel. எந்நேரமும் நான் தேவனோட வார்த்தையை பிரசங்கிக்கிற வரைக்கும் நான் அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நான் போற வரப்ப ஐயோ அவன் செத்துருவான், நான் அவனை போய் சுவிசேஷம் சொல்லணும், இந்த புதிய சிருஷ்டி அவனை நான் மாத்தி ஆகணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் போய் பார்ப்பேன். நான் ரோட்ல போறப்ப ஒரு மனுஷனா பார்க்க மாட்டேன், அழிந்து போற ஆத்மாவை தான் நான் பார்ப்பேன். ஒரு வியாதிசன செத்து போற ஒரு மனுஷன், நரகத்துக்கு போற ஒரு மனுஷனுக்கு, நரகத்துக்கு எதுவான பாவம் செஞ்சு நரகத்துக்கு போறவனா தான் நான் பார்ப்பேனே தவிர அவன் ஒரு சாதாரண ஒரு ஆளை நான் பார்க்க மாட்டேன். அவனை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற எண்ணத்தோட தான் பார்ப்பேன். ஏன்னா அது என் மேல விடுந்த கடமையா இருக்குது. ஆமென். சரி, அதை குறிச்சு நம்ம அப்புறமா பார்க்கலாம். தொடர்ந்து இந்த 17 வசனத்தை பார்ப்போம். சோ என்னாச்சு? எல்லாம் புதியவை ஆயின. என்னாச்சு? எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப என்னாச்சு? உங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட், உங்களுடைய வியாதி சம்பந்தம், உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், உங்களுக்கு இருந்த சாபங்கள், உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் உங்க வாழ்க்கைக்கு இயேசுக்குள்ள வரது முன்னாடி என்னென்ன இருந்துச்சோ அப்ப எல்லாம் மாறிச்சு. இனிமே நீங்க ஏழையா இருந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி, இனிமே நீங்க ஏழையா இருக்க முடியாது. நோ. இந்த நிறைய ஜோக் சொல்லி கேள்விப்படுறேன். என்னன்னா, பண்ணிய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் எங்க போகும்? சேத்துக்கு தான் போகும். தயவு செய்து நம்மள எடுத்துக்காதீங்க. நம்ம அடிக்கடி நானும் இப்படிதான் அடிக்கடி இந்த பாவத்துல விழுந்து சொன்னா, நானும் இந்த பண்ணிய குளிப்பாட்டின பண்ணி மாதிரிதான் அடிக்கடி போய் சேத்துல விழுந்தேன். Don't think so low. Think like Jesus. இயேசு உங்களை எப்படி பாக்குறாரு? வெளிப்படுத்த விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம், உங்களே ராஜாக்களாகவும் நீங்க போய் உங்களை பன்னிக்குட்டின்னு பாக்குறீங்களே, நீங்க போய் உங்களை ஒரு சேத்துல விழுந்த பிள்ளை நாயின்னு பாக்குறீங்களே. எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நாய் வாந்தி எடுத்தது அதுவே தின்னும் அப்படி சொல்லி, அதையே ஏன் அதுல நீங்கள் அதெல்லாம் இயேசு சொன்னாருதான். அது இயேசுவோட வார்த்தைகளாச்சு. இயேசு சொன்னாரு. யாருக்கு சொன்னார்? இயேசுவை பற்றி அறியாதவங்களுக்கு சொன்னாரு. கரெக்டா? நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டீங்க, தயவு செய்து திருப்பி அந்த பக்கம் போக வேண்டாம், திருப்பி அங்க பக்கம் போக வேண்டாம். உங்க பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீங்க பழைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆண்டவர் உங்களை எடுத்து உன்னதத்துல உட்கார வச்சுட்டாரு. அதன்படி வாழுங்க. ஆனா நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன் பிரதர். எல்லாரோட கொஸ்டின்ஸ் இதுதான். வாழ்க்கை எதுவுமே மாறல, அப்படியேதான் இருக்குது. நான் இன்னும் வியாதியா தான் இருக்கிறேன். நான் இன்னும் அதே கட்டில தான் இருக்கிறேன், அதே கடன் பிரச்சனையில தான் இருக்கிறேன், அதே குடும்ப பிரச்சனையில தான் இருக்கிறேன். என் வாழ்க்கை பெருசா லெவல்ல மாறுது. ஓகே, எனக்கு ஜெபம் பண்றப்ப ஒரு சந்தோஷம் வருது, சமாதானம் வருது, அங்கங்க ஆசீர்வாதம் கிடைக்குது, சின்ன சின்ன மிரக்கல் நடக்குது. பட் என் வாழ்க்கை மாறலையே. டோன்ட் திங்க், அப்படி நினைக்காதீங்க. யார் சொன்ன உங்க வாழ்க்கை மாறலன்னு? உங்க வாழ்க்கை மாறியாச்சு. உங்க வேலை ஒண்ணு இல்ல. அந்த மாறின வாழ்க்கையில நீங்க எழுந்து நின்னா போதும், ஆண்டவர் நடத்த தொடங்கிடுவாரு. அதுக்கு என்ன வேணும்? உங்களோட மனம், அது சிந்தை மறுரூபமாக புதுப்பிக்கப்பட வேண்டும். ரைட்? மறுரூபமான அப்ப என்ன அர்த்தம்? வேதத்துல உங்களுக்காக என்ன எழுதப்பட்டிருந்து படிங்க. நீங்க யாரு கிறிஸ்துக்குள்ளன்னு படிங்க. நீங்க யாரு கிறிஸ்துக்குள்ள படிக்கிறப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீங்க ராஜாக்களா இருக்கீங்க, ஆசாரியர்களா இருக்கிறீங்க. நீங்க தேவனுக்குள்ள யாரா இருக்கிறீங்க?
நீதியா இருக்கிறோம், தேவனுடைய குமாரலா இருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் அமேசிங். அந்த ஒரு அதிகாரம் போதும், நீங்க சாப்பிட்டு தூங்கவே வேண்டாம். அருமையா இருக்கும் அந்த ஒரு அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. ஆனா எல்லாரும் இங்க ஐ மீன் வேதவசந்த ஆராய்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் ரோமர் 8வது அதிகாரம் எவ்வளவு ஒரு அமேசிங்கான அதிகாரம் சொல்லிட்டு. நாம் தேவனுடைய புத்திரர்களாகிறோம், உடன் சுதந்திரமாகும். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. இதை நம்ம ஒரு அதிகாரமா தான் நினைக்கிறோமே தவிர, அதாவது லைக் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஓகே ஆண்டவரே அப்பா கூப்பிடுறதுக்கு ஒரு ஆண்டர் கொடுக்கிற ஒரு அதிகாரம் தான் நம்மளுக்கு நினைக்கிறோமே தவிர, அதுக்குள்ள இருக்கிற ஆழத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுகத்தை அடைஞ்ச நீங்க வியாதியோடு இருக்கவும், அதாவது உங்க வாழ்க்கையில வறுமையில இருக்கவும், இல்லாமையும் இயலாமையிலும் இருக்கவும், உங்க தேவன் உங்களோட பிதா, நீங்க கூப்பிடுற அப்பா பிதாவே கெஞ்சி கதகிற ஆண்டவருக்கு சித்தமா? நோ, கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கை மாறியாச்சு, நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க. Behold, all things have become new. பாருங்க, இதோ எல்லாம் புதியவைகள் ஆயின, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ கவலைப்பட வேண்டியதோ, இனிமே நம்ம வியாதியில இருக்க வேண்டியதோ, இனிமே நம்ம பாவர்ட்டியில இல்லாமல் இருக்க வேண்டியதோ நம்மளுக்கு அவசியமே கிடையாது. எல்லாம் புதியவளா மாறின. ஆமென். ஆனா எங்க மாறுச்சு? இட்ஸ் இன்சைட் அவர் ஸ்பிரிட். நம்மளுடைய ஆவிக்குள்ளாக எல்லாம் மாறிடுச்சு. அது வெளியே வரணும். அந்த உள்ள இருக்கிற அந்த வல்லமை, தேவனுடைய சக்தி, தேவனுடைய வல்லமை, அந்த வார்த்தை வெளியே வரணும்னா உங்களோட மனம் புதிதாக. ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12 2வது வசனம். ஓகே, உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்கள். அந்த வசனத்தோட முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சோ நம்ம இது என்ன சொல்லிடுறோம்? நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பண்றோம்? பாவத்தை குறிச்சு பேசுறோம். கரெக்ட் தானே? இந்த பிரசங்கத்தோட வல்லமை என்ன? இதோட மெசேஜ் என்னது? பாவத்தை குறிச்சுன்னா ஒரு மெசேஜ். நீங்க எதுவும் மனம் மாறணும், உங்க மனம் சிந்தை மாறணும், அப்படி கர்த்தரோட சித்தத்திலே இருந்தா தான் அவரோட ஐ மீன் பரிசுத்தமா இருந்தா தான் கர்த்தரோட சித்தம் தெரிஞ்சுக்க முடியும் சொல்லிட்டு பைபிள் அதை சொல்லல. நீங்க என்ன தெரியுது? நல்லா பாருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். நான் இன்னைக்கு நான் வெளியில போயிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் வியாதியா இருக்குது, உலகத்தின் வேஷம். நான் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்குது, ஜுரமா இருக்குது, உலகத்தின் வேஷம். எனக்கு சுகர் இருக்குது, உலகத்தின் வேஷம். எனக்கு தேவை அதிகமா இருக்குது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற, சாப்பாடு கொள்ளையுமா, உலகத்தின் வேஷம். உலகம் அந்த மாதிரி வாழுது, நீங்க வேஷம் போடுறீங்க. ஹல்லேலூயா. கரெக்ட்? ரைட்? புரியுதா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்னது? அது அவன் the world is a stage, we are all actors ன்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் சொல்லிக்கிறாரு. சோ அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நம்ம என்ன பண்ண, நம்மள மாத்திட்டார் ஆண்டவர். நம்ம என்ன பண்றோம்? போயிட்டு அவன் வேஷத்தை நம்ம போட்டுக்கிறோம். நம்ம தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்ம என்ன பண்றோம்? அவன் வேஷத்தை எடுத்து போட்டுக்கிறோம். நம்ம எப்படி? அவனோட வியாதி எனக்கு இருக்குது, அவன் கஷ்டப்படுறப்ப அவனும் கஷ்டப்படுறான், நானும் அந்த நேரத்தை கஷ்டப்படுறேன். எங்க ஊர்ல வறட்சி, அப்ப நானும் வறட்சியில இருக்கிறேன். நானு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஒருத்த பாவத்துல வந்தானா அவனை பார்த்து நம்ம அவனை ஜட்ஜ் பண்ணி அவனை அடையாளம் காட்டிட்டு இருக்கோம். ஏய் அப்படிலாம் பண்ணாத. என்கிட்ட பேசுற பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு எனக்கு ஒரு மாசமா. நான் நினைக்கிறேன், நீங்க பாஸ்டர் தானே, நீங்க பாஸ்டர் தானே. எனக்கு அது ரொம்ப என்ன ஆச்சரியப்படுத்தும். ஏசு சுகமளிக்கிறான்னு சொல்றவங்க இந்த வியாதியில இருக்கிறவருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க சொல்லலாம், நான் ஆண்டர்ட்ட பிசாசு என்ன இது வந்தா ஐ ஃபைட் இட் அவுட், ஆண்டர் சுகப்படுத்துறாரு அப்படின்னு. அது கூட இல்ல, ரொம்ப வியாதியில என்ன, ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு, ஒரே காய்ச்சலா இருந்துச்சு, வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தேன் நான் அப்படிம்பாங்க. ரொம்ப ஊழியம் செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன். அதனால அப்கோர்ஸ் ஊழியம் செஞ்சா டயர்ட் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வியாதி அது எப்ப தெரியுமா வரும்? நீ டயர்ட் ஆயிட்ட, அதனால இப்ப உனக்கு தலைவலிக்குது, நல்லதுதான். இப்ப உனக்கு லேசா காய்ச்சல் வருது, நல்லதுதான் சொல்லி பிசாசு சாத்தான் வேதம் ஓதுறப்ப நீங்க அதுக்கு இடம் கொடுக்கறீங்கல்ல, அங்கதான். ஆனா வேதவசனம் சொல்லுது நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்க கூடாதுன்னு. அப்ப என்ன பண்ணணும்? அது உலகத்தோட வசனம், அது உலகத்தினுடைய
அவனுடைய வேஷம் அது. நான் அதை தரிக்க கூடாது. என்ன சொல்லணும்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தப்போ அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் தழும்புகளால் நான் சுகமான, எந்த வியாதி எனக்கு அணுக முடியாது. நான் இந்த உலகத்தினால் அல்ல, நான் பிதாவின் இடத்துல வந்திருக்கிறேன். நான் வந்து உலகத்தினால் ஐ எம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஐ எம் ஃப்ரம் அபவ், ஐ எம் born of God. நான் தேவனிடத்தை உண்டானவன். எனக்கு அந்த வியாதி வர முடியாது. என் டிஎன்ஏ மாறிடுச்சு. ஆமென். என்னோட வித்து தேவனுடைய வித்தா இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுவீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது. ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிற நாம அந்த வேஷம் நம்ம தரிக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப இனிமே இதுவரைக்கும் நான் வந்து ஒரு மூடத்தனமா நம்பிக்கையில இருந்தேன். இதெல்லாம் நாங்க காலையில சொன்னாங்க மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதை நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். மூட நம்பிக்கைன்னு என்னன்னா, நம்ம நம்பிக்கையை மூடுறது பேர் தான் மூட நம்பிக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம கிறிஸ்துவாகி நம்ம நம்பிக்கை இருக்கிறப்ப அவரை மூடுறோம். நம்ம எதனால? ஒரு போர்வையால என்னது, ஆண்டவரால இது அவரால் முடியாது, இது அவரால் முடியாது, இல்ல நான் பண்ணாதான் முடியும் சொல்லி நம்ம அவருடைய எபிலிட்டிஸ், அவருடைய கைய குறுக பண்றோம். அதனால என்ன ஆகுறோம்? இப்படிப்பட்ட பாடல்களாக போறோம். நான் உண்மையா சொல்றேன், மெய்யாவே இதை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் இருந்தா நீங்க புதிய சிருஷ்டி. உங்களை பிசாசு என்னதான் செஞ்சாலும் நீங்க எப்பவுமே மேற்கொள்ளதான் இருப்பீங்க. ஏன்னா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்கள்கிட்ட ஓடி போவார். நம்ம எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம நிறைய நேரம் இல்லாதனாலதான் இந்த புதிய சிருஷ்டிக்குள்ளேயும் அவன் வியாதி கொண்டதுக்கு காரணம். ஆனா உங்க சரீரம் தேவன் தங்கும் ஆலயமா இருக்குது. உங்களுக்குள்ள வியாதி இருக்க முடியாது. உங்களுடைய ஆவி பரிசுத்தாவியா இருக்கிற இடமா இருக்குது. அதனால உங்களுக்குள்ள சலனமோ, உங்களுக்குள்ள வந்து டிப்ரெஷனோ, உங்களோட ஆங்ஸைட்டியோ, இல்லாட்டி உங்களுக்குள்ள எந்த ஒரு வருத்தமோ இருக்கவே முடியாது. தேவ வார்த்தை சொல்லுது, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த புதிய சிருஷ்டி இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவன், இந்த உலகத்தை ஏன்னா ஆதாம் வந்து கொடுத்து, ஆதாம் கிட்ட இருந்த அதிகாரத்தை பிசாசு புடுங்கிட்டான். ஏசு அந்த அதிகாரத்தை எடுத்துட்டாரு. நம்ம அவரை கொண்டாடுறோம். ஆனா என்ன பண்றவன், நீங்க என்ன கொண்டாடுறீங்க ரைட்டு, ஆனா அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு அல்லவா கொடுத்துக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். புரியுதுதா? தட் இஸ் சிம்பிள். நீங்க நம்மளுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஆனா அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் அவர் போனாருங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. He has given us all the authority. அந்த இயேசுங்கிற நாமத்தை குறித்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் ஓகே, ஒரு 5 நிமிஷம் இருக்குது. I can talk to you about the name of Jesus Christ. சோ இந்த புதிய சிருஷ்டி என்னவா இருக்கிறான்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவனா இருக்கிறான். He is completely a new man. He is a superman. சாதாரண he is not, அதாவது இனிமே அவன் வந்து நார்மல் மனிதன் கிடையாது. மனுஷன் தன்மை உடையவன் அல்ல, தேவனுடைய தன்மை உடையவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ தன்மை உடையவனா இருக்கிறான். அப்ப நீங்க பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனா இருக்குது. அப்ப தயவு செய்து மரணத்தை பேசாதீங்க. ஏன்னா மரணத்துக்கு நீங்க ஜீவன் கொடுத்து மரணம் வந்துரும். புரியுதா? மரணங்கிற வார்த்தையில மரணம் கிடையாது. ஆனா நீங்க பேசுறப்ப அந்த மரணம் உண்டாயிடும். ஏன்னா உங்க வாயில ஜீவன் இருக்குது. Don't speak a word which is against God's will. கர்த்தருடைய சித்தம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. தேடாதீங்க. கர்த்தருடைய சித்தம் எங்க தேடாதீங்க. கர்த்தருடைய சித்தம் வேத வசனத்துக்குள்ள இருக்குது. அது உங்களுக்குள்ள இருக்குது. அதை நீங்க எடுத்து வெளியே கொண்டுட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த இயேசுங்கிற நாமத்தை குறித்து ஒரு 2 வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் அந்த இயேசுங்கிற நாமம் வல்லமையான நாமம், எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் சொல்லி கொடுக்க. அவர் அந்த நாமத்தை எப்படி பெற்றுக்கொண்டாரு? இயேசுங்கிற ஹீப்ரு வெர்ஷன் என்னது? யெஷுவா, ரைட்? அதான் வந்து இங்கிலீஷ் நம்ம இதுல ஜோஷுவா சொன்னோம். சோ ஜீசஸ் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அந்த உலகத்துல. அவருக்கு முன்னாடி இருந்தாங்க, அவருக்கு அப்புறமா தான் அவர் இருக்கிறப்பவும் இருந்தாங்க. கரெக்டா இருந்தாங்களா இல்லையா? ஓகே. அந்த இயேசுங்கிற நாமத்துக்கு ஏன் எவ்வளவு வல்லமை உண்டாயிச்சு? எப்படி அந்த எதுக்கு அந்த நாமத்து மேல வல்லமை வந்துச்சு? அவர் தேவகுமாரனாக வந்து இருந்ததுனாலயா, இல்ல அவர் மனுஷகுமாரனா மரித்ததுனாலயா? மரணத்தை ஜெயித்தாரு. எப்படி ஜெயித்தாரு? தேவகுமாரனை ஜெயித்தாரா இல்ல மனுஷகுமாரனை ஜெயித்தாரா? மனுஷகுமாரனை ஜெயிச்சார். சோ அவர் ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டாரு. எங்க? இந்த பூமியில நாமம் வேற, அப்படி ஸ்பெசிபிக் நேம்ல ஒரு பூமியில உள்ள நாமத்தை தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. He lived like a human being. Even though he was God, தேவனிடத்துல உள்ளவரா இருந்தும் மனுஷன் இடத்துல வந்து மனுஷனாகவே வாழ்ந்தார். நம்முடைய பாடுகளுக்காக, நம்மளுடைய சாபனுக்காக அவர் பாடுகளை பட்டார். அவர் தேவகுமாரனா படல. ஏன்னா அவர் சொல்லியிருந்தா எத்தனை ஏஞ்சல்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. பண்ணல. ஏன்னா அவர் சொன்ன, நான் மனுஷகுமாரனா தான் நான் மறிக்கணும். தேவகுமாரனா இருந்தாலும் நான் மனுஷகுமாரனா தான் மறிச்சாதான் அந்த பலிக்கு அந்த இதுக்கு அடையாளம் உண்டு.
So he believed until and he obeyed God's word. கடைசி பரியந்தம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மனுஷகுமாரனாக, மறுபடியும் சொல்றேன், மனுஷகுமாரனாக. ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, தேவகுமாரன் இயேசு பூமியில இருந்தப்ப he acted as a man of God. பைபிள் எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலயும் வந்து மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன், son of man son of man son of man சொல்லுவோம். இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று தேவனை மகிமைப்படுத்துங்கள் சொன்னாரா இல்லையா? தேவகுமாரனுக்கு சொன்னாரா? இல்ல, மனுஷகுமாரன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். ஏன்னா அவர் நம்மளோட ரிலேட் பண்ணாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். he related with us. ஏன்னா நான் போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி இவங்க இருக்கணும், அப்ப நான் இவங்கள மாதிரி வாழ்ந்தாதான் அவங்க என்ன மாதிரி இருக்க முடியுங்கிறத காட்டிட்டு போனாரு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி கூட இருந்தா என்னென்ன பண்ண முடியுங்கிறத அவங்களுக்கு காட்டிட்டு போயிட்டாரு. சோ அந்த இயேசுங்கிற நாமம், அது அந்த நாமத்துக்கு மேல நாமத்தை அந்த ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. அந்த அங்கீகாரத்தை ஒரு நிமிஷம் பாத்துக்கலாம், நம்ம பார்த்துட்டு முடிச்சிடறோம். 2 minutes. ஓகே, சரி. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 2:9. Philippians chapter 2 verse 9 and 10 ரெண்டுமே வாசிக்கலாம். ஆமா. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வாசிங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் வாசிங்க. ஆதலால் அவர் தன்னை உயர்த்தல, அவர் தேவன் அதை உயர்த்திக்கிறார். ஏன்னா அவர் வந்து கடைசி பட்டு கீழ்ப்படிந்ததுனால, சிலுவையில உயிர் கொடுத்ததுனால தேவன் எல்லாருக்கும் மேல உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் எஸ் முடங்கும்படிக்கும் எஸ் ஹல்லேலூயா. இந்த நாமம் சும்மா வரல, அவருடைய கீழ்ப்படிதனால தேவன், பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்தி வைக்கிறாரு. எங்க? எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி வைக்கிறாரு. எது? வானமண்டலத்திலும் பூமியிலும் பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் மேலாக அதிகாரத்தை கொடுக்குது. அந்த இயேசு நாமத்துக்கு தேவன் அதிகாரம் கொடுத்துக்கிறார். எதனால? அந்த மனுஷன், இயேசுங்கிற பேர் உள்ள மனுஷன், அதாவது மனுஷகுமாரன், அவர் மரிச்சதுனால அந்த நாமத்துக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தேவன் கொடுத்துக்கிறார். கொடுத்ததுனால என்ன ஆச்சு பாருங்க, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், முழங்கால் யாவும் முடங்கும். Every knee shall confess, every tongue shall confess, every knee shall bow. இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு வல்லமையான நாமத்தை கொடுத்துக்கிறாரு, அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. இப்ப அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமமா இருக்குதா? யோவான் 1:12 வாங்க, இப்ப இதுக்குள்ள வருவோம். எஸ், அதான் 1:12 தெரியும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை விசுவாசிச்சாலே நாம அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் இனிமே அந்த அதிகாரத்தையோ அந்த பதவியோ தேட போறது இல்ல, நம்மளுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். எந்த நாமத்தை விசுவாசிக்கிறப்போ? இயேசுங்கிற ஒரே நாமத்தை விசுவாசிக்கிறப்ப. ஆமென். அந்த நாமத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப நம்ம அந்த நாமத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசி சொல்லுவோம். ஓகே, எபேசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். எஸ், எஸ். அடுத்து ஓகே, இது எபேசியர் 1:21 தானே படிக்கிறீங்க? 20. ஆமா, அதேதான். வல்லமைக்கும். எஸ் போதும். இம்மையிலும் மாத்திரமல்ல, மறுமையிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாக அந்த நாமத்தை உயர்த்திருக்கிறார். அந்த நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? தேவனுடைய புத்திராகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தேவன் நம்மளுக்கு என்ன சொல்ல? என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும்
எங்க யோவான் 16 அதிகாரத்தை சொல்லிக்கிறாரு. ஆமென். யோவான் 16 நாமத்துல கேளுங்க பிதா கொடுப்பா சொல்லிக்கிறாரு. அது நம்ம அடுத்தத பார்க்கலாம். பட் என்னன்னா, இந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. இந்த புதிய சிருஷ்டி என்ன இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான். அந்த கிறிஸ்துக்குள்ள வந்தவனுக்கு என்ன வெப்பன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய வார்த்தை, அது இயேசுங்கிற நாமம். அந்த நாமத்தை நீங்க பயன்படுத்துறப்ப வானத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, பூமி கடிதம் சரி, நீங்க என்ன கட்டளை இட்டாலும் அந்த நாமத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இந்த நாமத்தை வைத்துக் கொண்டு நம்ம சும்மா பயந்தவர்களா இருக்கக்கூடாது. உலகத்தை அசைக்கிறவர்களா காணப்பட வேண்டும். எப்படி பவுலும் பேதுரும் அந்த காலத்துல எதிர்ப்புக்கு மத்தியில ஊழியம் செஞ்சு தேவன நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களோ, எதிரிகளோட கோட்டைகளை நிர்மூலப்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட வேலைகளை நம்ம செய்ய தொடங்கணும். இப்ப வந்து காஸ்பலுக்கு என்னன்னா, இது வந்து ப்ராஸ்பெரிட்டி பீரியட். என்னன்னா, ஒரு கிரீன் பாஸ்டர் பீரியட். எல்லாம் எங்க போனாலும் நீங்க காஸ்பல் பேசலாம். இப்ப ஓபன் மீட்டிங் போட நோபடி கேர்ஸ், யாரும் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண போறதில்ல. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம ஜம்மனை உட்கார்ந்துட்டு அப்படியே சேர்ல உட்கார்ந்து வசனத்தை கேட்டு we have been very happy to listen and we are very happy to receive the blessing. But ஆனா காலங்க வருது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு கஷ்டம் வரப்போகுது. ஆனா அதுக்கு நம்ம பயப்பட போறது கிடையாது. ஏன்னா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்களா நம்ம இருக்கிறப்போ, தேவனுடைய புதிய சிருஷ்டியா இருக்கிறப்ப, அந்த நாமத்துக்கு முன்னாக எந்த விஷயமும் நிற்க முடியாதுங்கிற நீங்க தெரிஞ்சு நீங்க போறப்ப, எந்த எதிரியோட சூழ்ச்சிகளும் உங்களுக்கு பாதிக்கவே பாதிக்காது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரி ஒரு வழியா வந்தா ஓடி போவான். அது அப்பதான் நடக்கும். யாரு இது வரைக்கும் யார் வாழ்க்கையில வந்து உங்களை கல்லால அடிக்கிறதுக்கு எதிரி உங்க முன்னாடி வந்திருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். 7 வழியா ஓடி போறதுக்கு. No, because we have never been into that kind of situation. நம்ம செழிப்பின் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருந்துட்டு என்ன சொல்றோம், ஊழியம் செய்யறது கஷ்டம் சொல்லிட்டு இருக்கோம். நோ, யோசிச்சு பாருங்க, முதலாவது நூற்றாண்டுல ஊழியம் செய்யறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. நீங்க இயேசுங்க வாயை திறந்தானா உங்க மண்டையில அடிப்பாங்க, உங்களை உடனே ஜெயில கொண்டு போவாங்க, சிங்கத்துக்கிட்ட கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம சந்தோஷமா போறோம். நம்ம பைபிளை கையில தூக்கிட்டு தெருவில் நடமாட முடியுதா இல்லையா? We have this privilege because God has given this privilege, but don't misuse this privilege. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இந்த பாக்கியத்தை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம அப்படியே வாழ்ந்துடக்கூடாது. நான் அதுதான் எனக்கு சொல்ல வந்ததுதான். நம்ம என்ன பண்றோம், ஒரு அதான் பசுமை உள்ள புல்வெளியில அமர்த்தப்பட்டிருக்கணும் சொல்ல, நம்ம அப்படியே we are at peace. ஓகே, ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க, இன்னொருத்தர் சபை கூட்டுவாங்க, அவ்வளவுதான் இருக்கிறோம் நம்ம. சரி, இந்த சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, சபைக்கு வெளியில எத்தனை பேர் இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சபையில இருக்காங்க, ஆனா சபைக்கு வெளியே இருக்காங்க எத்தனை பேர்? அவங்க அழிஞ்சு போற ஆத்மாக்கள் தானே. அவனு ஒன்னு சகோதரி தானே. நாளைக்கு அவன் வந்து நம்ம முன்னாடி இருந்து அந்த லாசரு வந்து அந்த செல்வந்தன் கேட்ட மாதிரி, ஹே நீ எனக்கு சுவிசேஷம் சொல்லவே இல்லையேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? தயவு செய்து ஆண்டோட இந்த புதிய சிருஷ்டியா இருக்கிற நீங்க புதிய சிருஷ்டியா செயல்படுங்க. புதிய சிருஷ்டி எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, இயேசு நாமத்தினால எதை செஞ்சாலும் இயேசு நாமத்துல செய்ய போறான். அவன் செய்யறப்ப எல்லா காரியங்களும் வாய்க்கும். அவன் வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பழைய காரியங்கள் இருக்காது, எல்லாம் புதிதா இருக்கும். இந்த புதிதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, புதிதுக்குள்ள ப்ராஸ்பெரிட்டி இருக்கும், செழிப்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சுகம் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கு கொடுக்கத்தான். இயேசு எதுக்கு வந்தாரு? அவர் வாழ்ந்துட்டு போக வந்தாரா? அவர் ஜீவனை யாருக்காண்டி கொடுக்க வந்தாரு? நம்மளுக்காண்டி கொடுக்க வந்தாரு. அவரே கொடுத்துட்டு போனப்போ அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம அதை மட்டும் வச்சு வாழக்கூடாது, நம்மளும் கொடுப்பவர்களா இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது பகிர்ந்து கொள்றதுக்கு. சோ இதுக்கு அடுத்த செஷன் வந்து சிஸ்டர் மெடோனா ஷேர் பண்ணுவாங்க. சோ புதிய சிருஷ்டியை பத்தி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வேத வசனத்தை ஆழமா கவனிங்க, தியானிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவாங்க. ஆமென்.